Welcome students. அடுத்து நம்ம என்ன question பார்க்கலாம் அப்படினா question number 11. இது வந்து laws of motion. Okay. The minimum force required to move a body up an inclined plane of inclination 30 degree is found to be thrice the minimum force required to prevent it from sliding down the plane. Okay. Coefficient of friction between the body and the plane is ஓகே. ஸோ நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா, வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி என்னோட சொல்யூஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது. ஓகே, இன்க்ளைன்டு பிளேன், அந்த இன்க்ளைன்டு பிளேனோட இன்க்ளினேஷன் வந்து நான் தீட்டா அப்படின்னு நான் வந்து போடுறேன். ஸோ தீட்டா வந்து கொஷனில் 30 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு மாஸ் இருக்குது, அந்த மாஸ் வந்து எம் அப்படிங்கிற ஒரு மாஸ். ஓகேவா, இப்போ இந்த இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நான் வந்து அதை சொல்லிடுறேன். என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இதோட வெயிட் வந்து என்ன, mg. ஓகே, வெயிட் வந்து ஆல்வேஸ் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ், எர்த் வந்து நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, mg. அதை ரெண்டு காம்பனண்ட்டாக வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அந்த காம்பனண்ட், இதில் ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். ஓகேவா, ஸோ இது தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, அது எப்படி அப்படின்னா தீட்டா இது 90, இது 90 மைனஸ் தீட்டா. இந்த ரெண்டு எல்லோ கலர் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ தீட்டா 90 மைனஸ் தீட்டா, அப்போ இது வந்து தீட்டா. ஓகேவா, சரி. mg, தீட்டாக்கு அட்ஜசன்ட் காம்பனண்ட் வந்து காஸ் காம்பனண்ட், mg காஸ் தீட்டா. இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் காம்பனண்ட், அப்போ சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ இது வந்து இந்த பிளாக் வந்து இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை. அதனால தான் இது வந்து என்ன ஆகும், ஸ்லைட் ஆகும். ஓகே, சப்போஸ் இது ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த காம்பனண்ட் வந்து mg காஸ் தீட்டா, இந்த காம்பனண்ட் வந்து mg சைன் தீட்டா. ஓகேவா, சரி. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு கேஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தீட்டா, இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு மாஸ் இருக்கு. இன்னொரு கேஸ் தீட்டா. ஓகே, ஸோ நார்மலாகவே இது கீழே ஸ்லைட் ஆகும். ஓகே, அந்த ஸ்லைட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன, mg சைன் தீட்டாங்கிற ஃபோர்ஸ்னால இது வந்து ஸ்லைட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மூவ் எ பாடி அப். ஓகே, இதை வந்து இது கீழே விழுகும், கீழே விழுகாம இதை மேலே தள்ளுற அந்த மினிமம் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது வந்து F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, இதை மீறி இதை வந்து மேலே தள்ளுறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி போகுது, மேலே போகுது. ஓகேவா, எப்போதுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு த டைரக்ஷனாக இருக்கும். இது மேலே போகிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், கீழே இருக்கும், ஸ்மால் எஃப். ஓகே, இப்போ இதுவே இந்த F1 வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமான நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது மேலே போகிறது வந்து ஒரு ஆக்சலரேஷனோட கூட மேலே போகும். ஓகே, இங்கே கொஸ்டினில் வந்து மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மேலே போனால் போதும். ஓகே, மினிமம் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ மினிமம் ஃபோர்ஸாக இது இருக்குது அப்படின்னா இது மேலே போகிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்து மேலே போகும். இதுவே இது ஒரு அதிகமான ஃபோர்ஸ்னா இந்த ஃபோர்ஸஸை விடலாம் இது ரொம்ப அதிகமாக இது இருக்குது, அப்போ ஆக்சலரேஷனோட மேலே போகும். ஓகே, ஜஸ்ட் மினிமம் ஃபோர்ஸ், அப்போ இது வந்து என்னது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே விழுகிறதுக்கு காரணம் யாரு, mg சைன் தீட்டா. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு பிரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன். இது கீழே விழுகாம இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், ஜஸ்ட் இதை தாங்கி பிடிக்கிறோம். ஓகேவா, ஆல்ரெடி இது கீழே விழுகாம இருக்கிறதுக்கு எந்த ஃபோர்ஸ் இதை அப்போஸ் பண்ணுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா F2. ஜஸ்ட் இதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, இது கீழே விழுகாம இருக்கிறதுக்கான மினிமம் ஃபோர்ஸ் வந்து என்ன, F2. ஓகே, கீழே விழுகிறது எதனால, mg sin தீட்டா.
இது கீழே விழுகாம இருக்கிறதுக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ராவா நம்ம கை வச்சு நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு பிரிவென்ட் இட். ஓகேவா? அப்ப இந்த கேஸ்ல வந்து இது ரெஸ்ட்ல இருக்கும், வெலாசிட்டி வந்து என்ன 0. ஓகே, ஸோ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருந்தாலும் சரி அல்லது வெலாசிட்டி வந்து 0வா இருந்தாலும் ரெண்டு கேஸ்லயும் ஆக்சலரேஷன் வந்து 0. ஏன்னா வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன், ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 0வை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. ஆக்சலரேஷன் 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0. நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேக்வர்ட் ஃபோர்ஸ். இங்கேயும் ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பேக்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கு? F1. அது ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேக்வர்ட் ஃபோர்ஸ் mg sin theta plus F. ஓகே, இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு? F2 plus F ஈக்குவல் டு mg sin theta. ஓகேவா? ஸோ இந்த F1 அப்படிங்கிறது இங்கே இருக்கு. F2ங்கிறது நான் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா mg sin theta minus F அப்படிங்கிறத நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இதுல क्वेश्चनல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா is found to be thrice the minimum force. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிற அந்த F1 வந்து thrice the minimum force. ஓகே, செகண்ட் கேஸ்ல உள்ள ஃபோர்ஸ் போல 3 மடங்கு இருக்கு அப்படிங்கறாங்க. So F1 is equal to 3 times F2 thrice. Okay, so இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா mg sin theta, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அது வந்து என்னது? mu mg cos theta. ஓகே, so mu mg cos theta. இங்கே வந்து mg sin theta minus mu mg cos theta. ஓகேவா? so mg sin theta plus mu mg cos theta is equal to 3 times. அப்ப இதை 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 3 mg sin theta minus 3 mu mg cos theta. so இந்த டேர்ம் இங்க வந்துருச்சு. 3 mg sin theta minus mg sin theta வந்து 2 mg sin theta. இது அந்த சைடு போயிருச்சு, -3 அந்த சைடு போயிருச்சுனா +3. ஓகேவா? அப்ப 1 + 3 வந்து 4. அப்ப 4 mu mg cos theta. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த mg ஐ கேன்சல் பண்ணிரலாம். mg கேன்சல். அப்புறம் இதையும் கேன்சல் பண்ணீங்கனா 2 times 2 4 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு இங்க என்ன இருக்கு? mu அப்படிங்கிறது 2 அந்த சைடு போயிருச்சு, 1/2. ஓகேவா? sin theta cos theta கீழே வந்துருச்சு. sin theta by cos theta வந்து என்னது? tan theta. இங்க theta வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tan 30 1/√3. so mu is equal to 1/2√3. ஓகேவா? so இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. so 1/2√3. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து நம்ம கண்டக்ட் பண்ற ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாமுக்கு அவசியம் வந்துருங்க. தேங்க்யூ.